ரேஷன் பச்சரிசி இருக்காங்க, நம்ம இடியாப்பக்கார தேடாம வீட்லயே நம்ம டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் அதுக்கு இப்போதைக்கு 3 டம்ளர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சொல்லி தரதுக்காக. 3 டம்ளர் மாவை நல்லா ஒரு 5-6 வாட்டி கழுவுங்க. அதுல சின்ன சின்ன வண்டு எல்லாம் இருக்கும். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம நம்ம செடி கூட ஊத்திக்கலாம். நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துருங்க. நம்ம துணி எல்லாம் வச்சு காய வைக்க வேண்டாம். அந்த வடிகளை வைக்கும் 1/2 மணி நேரத்துல அந்த தண்ணி எல்லாம் வடிகட்டி போனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சின்ன ஜாரோ பெரிய ஜாரோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஜலிச்சிருங்க. அதுலயும் லைட்டா குருணை எல்லாம் வரும் பாருங்க. மறுபடியும் அதை ஜார்ல போட்டுருங்க. போட்டு நல்லா நைஸா எல்லாத்தையும் அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு பெரிய அகண்ட கடாய் இருந்ததுன்னா அதுல போட்டுங்க. போட்டுட்டு நல்ல நீங்க அடி பிடிக்காத அளவுக்கு அந்த வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும் பாருங்க. மணல் மாதிரி இருக்கும். கோடு போட்டா கோலமாவு மாதிரி வரும். அந்த மாதிரி வறுத்துட்டு அதை ஒரு பேப்பர்ல விரிச்சு காய வச்சிருங்க. கொஞ்சம் அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதுல ஏன்னா நம்ம பச்சை ஈர மாவு, அந்த மாவுனால நமக்கு லைட்டா கட்டிக்கிட்டியா வரும். அதை மறுபடியும் ஜலிச்சுக்கிட்டு அதுல இருக்க திப்பியும் நம்ம மிக்சி ஜார்ல ஒரு வாட்டி அடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நைஸா இருக்கும். இந்த மாவை நம்ம 1 வருஷம்னாலும் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இதுல நல்ல தளன்னு கொதிக்க தண்ணியை ஊத்தி தேவையான மாவை போட்டு நம்ம இடியாப்பம் பண்ணோம்னு வச்சுங்களேன், சூப்பர் சாஃப்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க.